வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட். இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் தியரி. இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா, பார்ட் பி, பார்ட் சி, இந்த 2 செக்ஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு கஷ்டமாக தெரியுது. எதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பார்க்குறக்கு எல்லா யூனிட்டுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் கரெக்டாக இம்பார்ட்டண்டான டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேடே வாங்கலாம். இப்போ வந்து பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா யூனிட்டுக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் சி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் 1ல் பார்ப்போம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் பி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு தேரி பேஸ்டு இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா விஎஸ்பி பிளாக் டயக்ராம். உங்களுக்கு வந்து இந்த விஎஸ்பி வந்து பிளாக் டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது பிளாக் டயக்ராம் வரைஞ்சி அதுக்கப்புறம் இதோட பிரின்சிபிள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி உங்களுக்கு அதாவது அதோட மெக்கானிசம் எல்லாமே நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 13 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்எஸ்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் டிஎஸ்பிஎஸ்சி, இந்த 2மே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதுவும் உங்களுக்கு தேரி பேஸ்டு கொஸ்டின் தான். இப்போ இந்த 3மே உங்களுக்கு தேரி பேஸ்டு கொஸ்டின். இப்போ வந்து உங்களுக்கு செகண்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் எழுதணும். இப்போ வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜஸ் இது வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பார்ட் ஏல கூட கேட்கலாம். அதாவது 2 மார்க்ஸாக கூட கேட்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு வந்து இந்த விஎஸ்பி அதோட பிளாக் டயக்ராம் கூட உங்களுக்கு பார்ட் ஏல கேட்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த பிளாக் டயக்ராம், அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜஸ், ஹில்பர்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எல்லாமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதாவது இந்த இப்போ நான் சொன்னது எல்லாமே தேரி பேஸ்டு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பர் ஹெட்ரோ டை அண்ட் ரிசீவர், இதுவும் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் வரைஞ்சி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு தேரி பேஸ்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தேரி பேஸ்டு கொஸ்டின் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம் மாடுலேஷன் உங்களுக்கு அதாவது அது ஏஎம் டிரைவ் பண்ணுறமே உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கேட்கலாம். அப்படி இல்லைனா ஃபேஸர் டயக்ராம் ஏஎம் வேவ், அதுக்கப்புறம் ஏஎம் மாடுலேஷன், இது 3மே உங்களுக்கு சேர்த்து கேட்டாங்கன்னா அது வந்து ஒரு பார்ட் சி கொஸ்டினாக தான் கேட்பாங்க. இப்போ பார்ட் சியில் உங்களுக்கு ஈஸியாக கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணோன்னா ஏஎம் மாடுலேஷனு, அதுக்கப்புறம் டிரைவ் ஏஎம் வேவ், அதுக்கப்புறம் அதோட ஃபேஸர் டயக்ராம் வரைங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸின்னு அர்த்தம் கொஸ்டின் பேப்பர் பார்ட் சியில். இதே இது உங்களுக்கு பார்ட் பியில் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம் மாடுலேஷன், டிரைவ் ஏஎம் வேவ் அப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு டிரைவ் ஏஎம் வேவ் அண்ட் இட்ஸ் ஃபேஸர் டயக்ராம் அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் பார்ட் பியில். இப்போ பார்ட் பி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்ட் சி, இந்த 2 இதுக்குமே உங்களுக்கு ப்ராப்ளம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இப்போ வந்து இந்த யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் டாபிக் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸு. அதாவது உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதாவது அந்த ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுறமே நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து யூனிட் 1 வந்து உங்களுக்கு பார்ட் பி, பார்ட் சி 2 இதையும் கண்டு நீங்கள் பயரவே வேண்டாம். யூனிட் 1 வந்து நீங்கள் வந்து பார்ட் சியில் கேட்டாலும் சரி, இல்லை பார்ட் பியில் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாலும் சரி ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போது ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தேரி பேஸ்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போது சப்போஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இல்லை இன்னொரு கொஸ்டின் திஸ் தான் கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு தேரி அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் அந்த தேரி பேஸ்டு கொஸ்டின் இந்த 4ல் தான் கன்ஃபார்மாக ஒன்று வரும். அப்போ வந்து உங்களுக்கு 4னா உங்களுக்கு இந்த 3 தனி, அதுக்கப்புறம் இது ஒரு கொஸ்டின், இதில் தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒன்று வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பார்ட் சியில் உதவுறது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ யூனிட் 1லே உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக யோசிச்சு எழுதுகிற மாதிரி ஒரு கொஸ்டினும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமும் கேட்டாங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இன்னொரு ஒரு அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேரி எவ்வளோ தான் நீங்கள் எழுதினாலும் ப்ராப்ளம் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க. அதுதான் உங்களுக்கு தேரி பேஸ்டு கொஸ்டினுக்கும் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டினுக்கும் வெரி அட்வான்டேஜஸ். இப்போ வந்து யூனிட் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதாவது 2 மெத்தட்ஸ் ஆஃப் எஃப்எம் டிஸ்கிரிமினேட்டர், ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின். 2 மெத்தட்ஸ் ஆஃப் எஃப்எம் டிஸ்கிரிமினேட்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரவுண்ட் டிராவர்ஸ் டிடெக்டர், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 8 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பிஎல்எல் ஆஸ் எஃப்எம் டிமாடுலேட்டர், இது ஒரு இம்பார்ட்டண்டான 8 மார்க் கொஸ்டின். இது 2மே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு. ரவுண்ட் டிராவர்ஸ் டிடெக்டரும் பிஎல்எல் ஆஸ் எஃப்எம் டிமாடுலேட்டர் இது
நிறையா ஸ்டாஃப்ஸ் இதை வந்து சொல்ல மாட்டாங்க இது இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் உங்களுக்கு 8 மார்க்கில் இது இந்த ரெண்டும் பொதுவாக உங்களுக்கு எப்போவுமே கேட்குறது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க். 8 மார்க்னால் உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு அதாவது திஸ் ஆர் திஸில் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்து அதில் ஒரு சப்டிவிஷனாக கேட்கலாம். அந்தமாதிரி உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 8 மார்க்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் ஏஎம் அண்ட் எஃப்எம். இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் பி வைஸ்லையும் சரி, இல்லை பார்ட் சிலையும் உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது 4 மார்க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம்க்கு கம்மியாக தெரியுதுன்னா கம்பேர் ஏஎம் அண்டு எஃப்எம்ட்டு கேட்டுருவாங்க. அந்தமாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கம்பேர் அண்ட் ஏஎம் அண்ட் எஃப்எம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்டர் சீலி டிஸ்கிரிமினேட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வித் ஃப்ரேசர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8 மார்க். இதுவும் நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எஃப்எம் அண்ட் ஏஎம் கம்பேரிசன் வந்து உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. 10 to 12 பாயிண்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க. திடீர்னு சப்போஸ் 13 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராப்ளம் ஒரு ஆப்ஷனாக கேட்டு இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு 13 மார்க்ஸுக்கு இந்த கம்பேர் எஃப்எம் அண்ட் ஏஎம் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதாவது ஏஎம் அண்ட் எஃப்எம் 13 பாயிண்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு கேட்காட்டி உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. எப்படினாலும் உங்களுக்கு கம்பேர் ஏஎம் அண்ட் எஃப்எம் படித்தா கன்ஃபார்மாக உங்களுக்கு மார்க் இருக்குது. அது மட்டும் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் பேண்ட் நேரோ பேண்ட் எஃப்எம் அது வந்து உங்களுக்கு ஒரே கொஸ்டின் தான். ஒயிட் பேண்ட் நேரோ பேண்ட் எஃப்எம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அதாவது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனோட உங்களுக்கு கம்பேரிசனும் கேட்பாங்க. அதாவது கம்பேரிசனும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அதாவது ஒயிட் பேண்ட் நேரோ பேண்ட் எஃப்எம்மோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ் யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ் அதுக்கப்புறம் எஃப்எம் மாடுலேஷன் இது 2 பேஸ் பண்ண டாபிக்ஸ். இந்த 2 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடான ப்ராப்ளம்ஸ் யூனிவர்சிட்டிக்கு. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து யூனிட் 2 வந்து நீங்கள் அழகாக ப்ராப்ளம் போடலாம். ஏன்னா இந்த 2மே உங்களுக்கு இந்த 2 டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம் இந்த யூனிட் 2ல் எந்த கொஸ்டின் கேட்டாலும். நெக்ஸ்ட்டு யூனிட் 3 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேரி பேஸ்டு கொஸ்டின் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் மீன் மொமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேரியன்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 13 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸாகவும் இருக்குது. அதனால் இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்டான 13 மார்க்ஸ் மீன் மொமெண்ட் வேரியன்ஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரல் லிமிட் தியரம் இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான 8 மார்க்காக கேட்குறாங்க. அப்படி சம்டைம்ஸ் உங்களுக்கு 13 மார்க்காக கேட்டிருக்காங்க. ஆனால் 8 மார்க்ஸாக மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்குறாங்க சென்ட்ரல் லிமிட் தியரம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் அதுக்கப்புறம் மீன் ஸ்கொயர் வேல்யூ வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இது எல்லாமே உங்களுக்கு 8 மார்க்காக கேட்குறாங்க. 8 மார்க்காக இந்த வந்து உங்களுக்கு அப்படியே டெஃபினேஷனுமே உங்களுக்கு எழுதணும். அதாவது டெஃபினேஷனுமே எழுதி அதோட ஃபார்முலாவும் எழுதணும். மீன் ஸ்கொயர் வேல்யூ வேரியன்ஸு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 8 மார்க்காக கேட்குறாங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இதுவும். அதாவது மீன் மொமெண்ட்ஸ் வேரியன்ஸு ஒரு 13 மார்க் கொஸ்டின். அதே தான் உங்களுக்கு மீன் அதுக்கப்புறம் வேரியன்ஸு மீன் ஸ்கொயர் வேல்யூ அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்கன்னா அது வந்து ஒரு 8 மார்க்காக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காசியன் ப்ராசஸ். இந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காசியன் ப்ராசஸ் இம்பார்ட்டண்டான 13 மார்க் கொஸ்டின். நீங்கள் வந்து இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காசியன் ப்ராசஸ் திருப்பி சொல்கிற ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது 3rd யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு இது தேரி டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக் சொல்கிறேன். நீங்கள் ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் ரேண்டம் வேரியபிள் டிஃப்ரென்ஸு. இந்த ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் ரேண்டம் வேரியபிள் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் மினிமம் அதாவது உங்களுக்கு 13 பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வாட்டி ரேண்டம் ப்ராசஸ் தனியாக கேட்குறாங்க ரேண்டம் வேரியபிள் தனியாக கேட்குறாங்க 8 மார்க்கில். அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் ஒரு மினிமம் 8 இல்லை மினிமம் 13லேருந்து 15 பாயிண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேண்டம் ப்ராசஸ் தனியாக கேட்டாலும் நீங்கள் அந்த 13 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சாலே உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஆயிரும். அதேமாதிரி ரேண்டம் வேரியபிள் கேட்டாலே அந்த 13 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சாலே உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஆயிரும். ஆனால் ரேண்டம் ப்ராசஸ் ரேண்டம் வேரியபிள் தனித்தனியாக கேட்டால் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் எழுதி வச்சிடக்கூடாது. ரேண்டம் வேரியபிள்கிட்ட அந்த டிஃப்ரென்ஸ் எழுதுவீங்களா அந்த காலமை மட்டும் எழுத சொல்கிறேன். அதேமாதிரி ரேண்டம் ப்ராசஸ்க்கு அந்த காலம் மட்டும் அதாவது தனியாக உங்களுக்கு 8 மார்க்காக கேட்டாங்கன்னா இந்த 2 டாப்பிக்கும். மற்றபடி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இது இந்த 2 டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி கேட்குறது ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். உங்களுக்கு 2 மார்க்லேயும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் சொன்னேன். அதாவது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு பார்ட் பி இல்லை பார்ட் ஏல உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டினாவது டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் அதாவது கம்பேரிசன் பண்ணுறமே ஒரு கொஸ்டினாவது வந்துடும். அது வந்து உங்களோட லக்கு. அதாவது பார்ட் பியில் வந்தால் ஈஸியாக எழுதிடுவீங்க. பார்ட் ஏல வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் கம்மியான மார்க் 2 மார்க்கிட்ட உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்ட் ஏ 2 மார்க்ஸ்க்கு. இப்போ வந்து உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் பேஸ் அதாவது கம்பேரிசன் பேஸ்டு சொல்லியிருக்கேன். ரேண்டம் ப்ராசஸ் அண்ட் ரேண்டம் வேரியபிள் யூனிட் 3ல். அதுக்கப்புறம் யூனிட் 2ல் வந்து கம்பேர் ஏஎம் அண்ட் எஃப்எம் சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து உங்களுக்கு யூனிட் 3ல இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ், இது ரொம்ப ரிப்பீட்டடான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ். அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ப்ராசஸ், மீன் ஸ்கொயர் வேல்யூ, அதுக்கப்புறம் வேரியன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேஸ் பண்ண ப்ராப்ளம் டாபிக்ஸ். அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்டு மீன், அதுக்கப்புறம் வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்தமாதிரி உங்களுக்கு இந்த யூனிட் 3லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ். இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. மீன் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, இல்லை ரேண்டம் ப்ராசஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுன்ட்டு. நெக்ஸ்ட் யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்ஆர் ஃபார் எஃப்எம் ரெசப்ஷன். எஸ்என்ஆர் ஃபார் எஃப்எம் ரெசப்ஷன் வந்து உங்களுக்கு டெரிவேஷன் பேஸ் பண்ணி வரலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன், அதாவது அது எக்ஸ்பிளைன் பண்ணி டெரைவ் பண்ணுறமே உங்களுக்கு கேட்பாங்க. எஸ்என்ஆர் ஃபார் எஃப்எம் ரெசப்ஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்களுக்கு யூனிட் 4ல் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான 13 மார்க் கொஸ்டின். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டெரிவேஷனும் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சோர்ஸ், அதாவது வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 13 மார்க் கொஸ்டின். வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் ஸ்டாண்டர்டான கொஸ்டின். இது வந்து நீங்கள் படிக்காம விட்டுறக்கூடாது, நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்டினா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இது வந்து உங்களுக்கு 8 மார்க்காக கேட்கலாம், அப்படி இல்லைன்னா 13 மார்க்காக கேட்கலாம். இல்லை உங்கள் பேப்பர் வந்து ஈஸியாக செட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு பார்ட் சியில் கூட 15 மார்க்காக கேட்பாங்க. அதனால் இந்த பிஎஸ்டி பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லைனா உங்களுக்கு இது வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃப்ரிஸ் ஃபார்முலா ஒரு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் டாபிக் கூட. அதேமாதிரி இந்த ஃப்ரிஸ் ஃபார்முலாவை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டின் கூட இருக்குது, ப்ராப்ளம் டாபிக் இருக்குது, திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரோ பேண்ட் நாய்ஸ் அனலைசர். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின். நேரோ பேண்ட் நாய்ஸ் அனலைசர், அதுக்கப்புறம் நாய்ஸ் சிந்தசைசர். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 13 மார்க்காக கேட்குறாங்க. அந்தமாதிரி கூட இப்போ வர எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு 4-5 எக்ஸாம்ஸில் இந்த ரெண்டும் சேர்த்தே உங்களுக்கு கேட்டாங்க. நேரோ பேண்ட் நாய்ஸ் அனலைசர், நாய்ஸ் சிந்தசைசர் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரெண்டுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. 2 டாப்பிக்குமே நீங்கள் 8 மார்க்குக்கு அளவுக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான 4th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ் பார்ப்போம். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் ஃபிகர், அதுக்கப்புறம் ஃப்ரிஸ் ஃபார்முலா, ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இதில் தான் இந்த 3 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். திருப்பி சொல்கிறேன், நாய்ஸ் ஃபிகர், ஃப்ரிஸ் ஃபார்முலா, ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர், இந்த 3 டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த யூனிட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்ல போனோன்னா பிஎஸ்டி வந்து பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியும் கேட்கலாம், இல்லை பிஎஸ்டி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 8 மார்க், 13 மார்க், 15 மார்க். இதுலேருந்து அதாவது இந்த 15 மார்க்கு, அதாவது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க இந்த பிஎஸ்டி. அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்ஆர் ஃபார் எஃப்எம் ரிசப்ஷன். அதுக்கப்புறமும் மற்ற இந்த ரெண்டையும் படிக்கணும். நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் இந்த ரெண்டும். அதுக்கப்புறம் வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் கூட. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். யூனிட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் குவான்டைசேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் டைப்ஸ் அப்படின்ட்டு தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான 13 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் குவான்டைசேஷன் அண்ட் இட்ஸ் டைப், இதுவும் உங்களுக்கு தனியாக ஒரு இம்பார்ட்டன்டான 8 மார்க் கொஸ்டின். இப்போ யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு குவான்டைசேஷன் டாபிக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஎம், அதுக்கப்புறம் டிடிஎம், அதுக்கப்புறம் எஃப்டிஎம். இது வந்து எஃப்டிஎம் வந்து ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங் கூட கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங்ட்டு, ஆனால் உங்களுக்கு திருப்பி சொன்னேன். இப்போ வந்து டிடிஎம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் எஃப்டிஎம் வந்து இம்பார்ட்டன்ட் 13 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பிசிஎம் வந்து இம்பார்ட்டன்டான 13 மார்க் கொஸ்டின். இந்த யூனிட்டில் பிசிஎம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. பிசிஎம் இம்பார்ட்டன்டான 13 மார்க் கொஸ்டின், நான் திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் லோ பாஸ் சாம்பிளிங், அப்புறம் அலைசிங், அதுக்கப்புறம் சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அலைசிங், லோ பாஸ் சாம்பிளிங், இந்த 3மே உங்களுக்கு சேர்த்து ஒரு 13 மார்க்காக கேட்டிருக்காங்க இது வரைக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு அதாவது லோ பாஸ் சாம்பிளிங், அலைசிங், சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 3மே தனித்தனி 8 மார்க்காக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதாவது 8 மார்க்குக்கு எவ்வளோ எழுதுவீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அந்த கொஸ்டினை எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணுமோ அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. லோ பாஸ் சாம்பிளிங், அலைசிங் அண்ட் சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு யூனிட் 5லேருந்து, அதாவது உங்களோட மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல் எல்லாமே தியரி பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும்.
இப்போ யூனிட் 5ல இந்த கம்யூனிகேஷன் தியரி, அதாவது இந்த கம்யூனிகேஷன் தியரி நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறது எதனால பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிட்டுமே ப்ராப்ளம். அதனால தான் உங்களுக்கு கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த யூனிட் 5ல இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் டாபிக் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாபிக் தான், பிசிஎம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், பிசிஎம் பேஸ்டு உங்களுக்கு 13 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி உங்களுக்கு அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் பிசிஎம் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதேமாதிரி பிசிஎம் பேஸ்டு டாப்பிக்கும் தியரி வைஸில் இம்பார்ட்டன்ட். இப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த யூனிட் 5ஐ பொறுத்த வரைக்கும் பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன். இப்போ பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன். பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 3லேருந்து எடுப்பாங்க. அதாவது யூனிட் 3ல ரேண்டம் ப்ராசஸ், மீன் ஸ்கொயர் வேல்யூ, வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது சொன்னல இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுக்கலாம், அதாவது ப்ராப்ளம் பேஸ்டு. அதுக்கப்புறம் அடுத்த யூனிட் உங்களுக்கு ப்ராப்ளம் பேஸ்டு எந்த யூனிட் எடுப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 4ல் உங்களுக்கு வந்து நாய்ஸ் ஃபிகர், ஃப்ரிஸ் ஃபார்முலா, ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர், இது வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர், அப்படி ஃப்ரிஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் நாய்ஸ் ஃபிகர், இந்த 3 பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் யூனிட் 4ல் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி உங்களுக்கு இது பார்ட் பி வைஸும் சரி பார்ட் சி வைஸும் சரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ். அதனால் இது வந்து உங்களுக்கு நாய்ஸ் ஃபிகர் கால்குலேட் பண்ண சொன்னாலும் சரி, இல்லை ஈக்குவலண்ட் நாய்ஸ் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொன்னாலும் சரி, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது எந்த யூனிட் வந்து உங்களுக்கு பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிட் 2ல் உங்களுக்கு மாடுலேஷன் இண்டெக்ஸ், எஃப்எம் மாடுலேஷன், இது ரெண்டும் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் பேஸ்டு டாபிக்ஸ். யூனிட் 2ல் மாடுலேஷன் இண்டெக்ஸ், எஃப்எம் மாடுலேஷன். இப்போ வந்து இந்த 3 யூனிட்லேருந்து தான் உங்களுக்கு பார்ட் சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கன்ஃபார்மாக ஒன்று வரும். எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 யூனிட்டில் இருந்தால் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு பார்ட் பியாக இருந்தாலும் சரி பார்ட் சியாக இருந்தாலும் சரி, மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ட்டு உங்களுக்கு ஒரு யூனிட்டில் ஃபுல்லாக கேட்குறாங்கன்னா யூனிட் 2, 3 அதுக்கப்புறம் 4 இந்த 3 யூனிட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸு தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் யூனிட் 1 ப்ராப்ளம் படிக்காட்டியும் சரி, யூனிட் 5 ப்ராப்ளம் படிக்காட்டியும் சரி, நீங்கள் யூனிட் 2, 3, 4 இந்த 3 யூனிட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் தெளிவாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் இந்த தியரி பேஸ்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டாபிக்ஸ்லாம் சொன்னல, அதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிசன் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று 2 மார்க்கில் வரலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு 15 மார்க், அதாவது பார்ட் சியில் வரலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு பார்ட் பியில் வரலாம். அதனால் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கம்பேரிசன் வரும். உங்களுக்கு லக்கு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பார்ட் பியில் உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கொஸ்டின் வந்து நீங்கள் அது ஈஸியாக ஒரு 13 மார்க், அதாவது 13 பாயிண்ட்ஸ் எழுதிடலாம் கம்பேரிசன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணறதுக்கு நல்ல ஒரு சான்ஸு. இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் தியரி சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ் யாராவது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.